மூன்றாம் கட்டமாக நடைபெற்று வரக்கூடிய கல்வி விருது வழங்கும் விழாவில் தாவேகா தலைவர் விஜய் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நேற்று குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட், ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது. ஒரு ஃப்ளைட் கிராஷ். சில வீடியோஸ், சில ஃபுட்டேஜஸ், சில அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப மனசே பதறுது. அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. ஸோ இறந்தவங்க எல்லாருக்காகவும் ஒரு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். தேங்க்யூ. எல்லாரும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. எல்லாரும் ஃபேமிலியும் நான் தனித்தனியாக நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் தவற இடத்துக்கு வேணாம், பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. நன்றி சார். முதல் மாணவர் கோவை தெற்கு மாவட்டம் வால்பாறை தொகுதியை சார்ந்த மாநில அளவில் 500க்கு 499 மதிப்பெண்களை வாங்கி குவித்த கார்த்திக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தாவேகா சார்பில் கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சி மூன்றாம் கட்டமாக இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னதாக துவக்க விழாவாக விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. நிச்சயமில்லாத வாழ்க்கை என்று தாவேகா தலைவர் விஜய் பேசி இந்த மௌன அஞ்சலியை நடத்தினார். அங்கிருந்த கல்வி விருது பெற வந்த மாணவர்கள், பெற்றோர் மௌன அஞ்சலியில் கலந்து கொண்டார்கள். தற்போது இந்த விழாவில் பேச ஒன்றும் இல்லை, பேசுவதை குறைத்துக் கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார். தற்போது மாணவர்களுக்கு விஜய் கல்வி விருதுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்து வருகிறார். அதனுடைய படித்த ஸ்கூலு கோவை மாவட்டம் ஆனமலை தாலுகா கணந்திபாளையம் கந்தசாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நிர்வாகிகள், அதாவது பிரின்சிபாலும் அதாவது ஆசிரியர்களும் அவங்களுடைய முயற்சியில் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது. உன்னை அடுத்தது நம் சார் 2026 விஜய் சார் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் என்ற பட்டத்தை வழங்கும் எல்லாரும் வழங்குவோம் தமிழ்நாட்டு மக்கள். அதாவது எம்ஜிஆர் போலவே பொது சேவையில் இவரும் பரவாயில்ல, அதாவது விஜயகாந்தும் பரவாயில்ல. ஆனால் விஜயகாந்துக்கு யாருமே ஓட்டு போடல. இவருக்கு கண்டிப்பாக 26 ஓட்டு போட்டு முதலமைச்சர் என்ற பட்டத்தை நாம் வழங்க வேண்டும். அப்புறம் தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆட்சி
லஞ்சம் இல்லாத ஆட்சி, நாம் மது இல்லாத மாநிலமே திகழ வேண்டும் தமிழ்நாடு என்ற அச்சத்தை நான் விரும்புகிறேன். வணக்கம். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த 2026 பற்றியோ இந்த காமராஜர், இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ், உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, மற்ற விஷயங்கள் பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. தேங்க்யூ. நன்றி சார். அவரை தொடர்ந்து சமூகத்தை மாற்றும் திறனாளி குழந்தைகளுக்கான பிரிவு செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தொகுதியை சார்ந்த அர்ஷிதா. விடியில் சவால் இருந்தாலும் கல்வி வழியில் சாதித்து காட்டியிருக்கிறார் அர்ஷிதா. அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த 2026 பற்றியோ இந்த காமராஜர், இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ், உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, மற்ற விஷயங்கள் பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. தேங்க்யூ. நன்றி சார். அவரை தொடர்ந்து சமூகத்தை மாற்றும் திறனாளி குழந்தைகளுக்கான பிரிவு செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தொகுதியை சார்ந்த அர்ஷிதா. விடியில் சவால் இருந்தாலும் கல்வி வழியில் சாதித்து காட்டியிருக்கிறார் அர்ஷிதா. அவருக்கு வாழ்த்துக்கள். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.